வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று மருதமலை வனப்பகுதியில் ஒரு கருஞ்செருத்து குட்டி வனப்பகுதியை விட்டு வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வனத்துறையினர் அதை மீட்டாங்க. இப்போ அது என்ன ஆகிடுச்சுன்னா, வனத்துறையினர் அந்த குட்டியை அதோட தாய்கிட்ட சேர்க்கறதுக்கு போராடினாங்க. கடைசியில் அந்த கருஞ்செருத்து குட்டி என்ன ஆகிடுச்சுன்னா, மருதமலை கோவிலுக்கு போகிற 2வது பெண்டில் அந்த கருஞ்செருத்து குட்டி அடிபட்டு இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த விஷயத்தினால அந்த ஊர் பொதுமக்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அந்த கருஞ்செருத்து குட்டி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்காக வனத்துறையினர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க நண்பர்களே. நம்மளுக்கு பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் தான் அது எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி கோயிலுக்கு தயவு செஞ்சு போகிறவங்க, இந்த மலைப்பாதை பகுதியில் யூஸ் பண்ணுறவங்கலாம் தயவு செஞ்சு மெதுவாக போங்க நண்பர்களே. ஏன்னா வனவிலங்குகள் நிறைய நடமாடுற பகுதி ஆகிடுச்சு இப்போ மருதமலை. அடுத்த இன்னொரு உயிரிழப்பை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டாம். இதோட பிரேத பரிசோதனை எப்படி வருது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய் நண்பர்களே.